வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் வைக்கிறேனோ அப்போல்லாம் கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புதிய கான்ட்ராக்டான நேச்சுரல் கேஸோட புதிய மார்ச் மாத கான்ட்ராக்ட். நேற்று ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம், ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 296 அப்படின்ற ப்ரைஸ் February 18 296 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்டு இருந்தது இந்த கான்ட்ராக்டுக்கு. 296க்கு மேலே ப்ரைஸ் போக ஆரம்பித்த உடனே தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இந்த கான்ட்ராக்டுக்கு அதோடைய ஹையான 322 ரீச் பண்ணிச்சு அப்படின்றத நேற்று வீடியோவில் பார்த்தோம். மறுபடியும் ஏன் இந்த இடத்த பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி ஒரு தெளிவான ஐடியா இந்த கான்ட்ராக்டில் கிடைக்கணும். இது புதிய கான்ட்ராக்டாக இருக்கிற காரணத்தினால அந்த அடிப்படையில் நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 286. ஏன்னா இந்த 286 தான் நடுத்தர சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதனால் இந்த 286 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ஒன்று மேலே போகும், இல்லை கன்சாலிடேட் பண்ணும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் 296 அப்படின்ற இடத்த பிரேக் பண்ணி மேலே போன காரணத்தினால இப்போ 296 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். சரி, நேற்று என்ன நடந்ததுன்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 290 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம இந்த கேப்பில் ஓப்பன் ஆகிறதெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்க மாட்டோம். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற LTPயை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் 290 பக்கமாக ஓப்பன் ஆயிருந்தது. ஓப்பன் ஆன உடனே நேராக வந்து 286 தொட்டிருக்கு. தொட்ட உடனே நம்ம 286 மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்னு எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி 292 தொட்டிருக்கு. இந்த 292 96 அப்படின்றது இப்போ தான் நம்ம பார்த்தோம். 296க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது, ஸ்ட்ராங்காக மேலே போச்சுன்னா மார்க்கெட் பையிங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்து. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் போட்டிருக்கு. 296 ரெசிஸ்டன்ஸும் 286 சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ 296க்கு மேலே அது போக முடியல, 286 கீழே வர முடியல. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த 296லேருந்து நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 286 மறுபடியும் தொட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 286 சப்போர்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. குறைஞ்ச காரணத்தினால 286லேருந்து கரெக்டாக 82 நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அடுத்த 82 அப்படின்ற ஜோனை தொட்ட உடனே மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா 286 திருப்பி நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அப்போவும் குட்விலோட சார்ட்டிங் டூல் மறுபடியும் மார்க்கெட் இந்த தடவை இந்த சப்போர்ட்டில் பையிங்க்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குது அப்படின்றத கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி 292க்கு மேலே போகிற முயற்சி செஞ்சுருக்கு. கடைசியாக 289 60 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நடந்திருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் 286 அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் இருக்குன்னு நினச்சோம். நம்ம எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினச்சோமோ எல்லாமே கிளியராக நடந்திருக்கு நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். இன்றைக்கி என்ன நேச்சுரல் கேஸில் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். அப்போ நம்மளும் கொஞ்சம் தெளிவான அனாலிசிஸோடு இருக்கிறது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது ப்ரைஸ் ஓப்பனிங்கில். ஸோ கிட்டத்தட்ட எந்த இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சோ அதே இடம் பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நேற்று நமக்கு 2-3 விஷயம் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. 286 சப்போர்ட்டாக நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நேற்று மார்க்கெட்டில். இப்போ இந்த 286 அப்படின்றது ஒரு ட்ரெண்டை முடிவுக்கு பண்ணுறதுக்கு உண்டான சக்தி இதுக்கு இருக்குது. இந்த 286 இன்றைக்கி ப்ரைஸ் மேலே போய் மறுபடியும் 292க்கு மேலே இன்றைக்கி ப்ரைஸ் க்ளோசிங் ஏதாவது வந்தது அப்படின்னா 286 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் மறுபடியும் பையிங்க்கு திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த அடிப்படையில் வரும்னா, நேற்று அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே போட்டாங்க. 286 மார்க்கெட் நின்றுடுச்சு. ஏன் இந்த 286 சொல்கிறோன்ற நேற்றுக்கும் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறோம். போன கான்ட்ராக்ட் ட்ராப் ஆனப்போ இதே 286 தான் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்றத எல்லாம் பார்த்தோம். ஸோ போன கான்ட்ராக்ட் வந்து மேலே போயிட்டு திருப்பி ஒருத்தர் ட்ராப் ஆச்சு. ட்ராப் ஆகிற சமயத்தில் 286 ஒரு சப்போர்ட்டாக வச்சு தான் மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தது.
ஸோ அந்த அடிப்படையில் அந்த காரணத்தினால தான் இந்த 286 மறுபடியும் மார்க்கெட் டார்கெட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் நேற்று போட்டாச்சு. 286 பல தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் முக்கியமானது. 286க்கு மேலே ப்ரைஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும். இன்றைக்கும் 286 கீழே ப்ரைஸ் வந்து க்ளோசிங் ஏதாவது 286 கீழே வந்ததுன்னா மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்ட், அதாவது தற்காலிகமாக ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நிறைய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் நடக்காமல் இன்னும் 286 சப்போர்ட்டாக வச்சு மேலே போய் 292க்கு மேலே எங்கேயாவது க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அதோடைய அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி இந்த கான்ட்ராக்ட்டும் மறுபடியும் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலோட இண்டிகேஷனை பாருங்கள். இந்த 286 மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.